உளுந்து கஞ்சி தான் செய்ய போகிறோம். நம்ம வெள்ளை உளுந்து எடுத்துருக்கோம், கருப்பு உளுந்துலேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்தில் செய்ய போகிறேன். இந்த உளுந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா செவக்கிற மாதிரி, கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். தீய வைக்காமல் வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. தோசை மாவு மாதிரி நல்லா கலக்கிக்குங்க. இப்போ கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த சூடு தண்ணி மாதிரி நல்லா கொதிக்க சூடு பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கிண்டி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். கட்டிகள் படாமல் கரைச்சி விடுங்க. சிம்மில் அடுப்பு வச்சு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது பொம்பளை பசங்க குடிக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டிஃபன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எடுத்து நம்ம கொஞ்சமாக மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். துருவின மாதிரி இருக்கணும். தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டோம். கெட்டியாகுது. நல்லா கஞ்சி மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும். கட்டிகள் படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் இனிப்பு கம்மியாக குடிப்பாங்க, அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதில் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கல. இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டு இதில் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சமாக நெய் வேணாலும் ஊற்றி நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவை அப்படியே கூட போடலாம், ஆனால் நீங்கள் வறுத்து போட்டு பாடுங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன். இதையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுபட்டுருக்கு. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா உளுந்து கழிஞ்சி கொதித்து வந்துருக்கு. நான் நல்லா நெய் ஊற்றி தேங்காவை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம். பாதாம் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா வாசனையாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க.